படிப்புக்கும் ஒரு கும்பிடு, வாத்தியாருக்கு ஒரு கும்பிடு, பாசும் ஃபெயிலும் போதும் இந்த பழக்கத்திற்கு ஒரு கும்பிடு அப்படின்னு இந்த பிள்ளைங்க லீவு விட்ட போது அடிச்சிருக்கிற கூத்து இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன வெயிலில் சுற்றுன்னு சுற்றுறது, அங்கே விற்கிற கமர்கட்டு, நவ்வாப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், வெள்ளரிக்கான்னுட்டு கண்டதை வாங்கி திங்கிறது. எல்லாம் மொச்ச பழம் இல்லை, அதெல்லாம் திங்கலாமா? சொன்னால் கேட்டா தானே. அம்மாமார்களும் ஏதோ போட்டும் போ, பிள்ளைங்க லீவு தானே அப்படின்னு விட்டுறாளுங்க. இப்போ வயிற்று வலி வந்துருச்சுல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் எல்லாம் வயிற்று வலி ஊன்னு சுருண்டுக்கிட்டு படுத்துக்குதுங்க. என் மருமக அங்கேருந்து வந்தா, அத்தை எல்லாத்துக்கும் வயிற்று வலிக்குதான்னு. இது என்ன வயிற்று வலின்னு தெரியுமான்னு கேட்டேன். கொஞ்சம் கோபமாகத்தான் கேட்டேன். இந்த பாரு, மொச்ச பண்டத்தெல்லாம் வாங்கி தின்ன விட்டுடுற, பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வயிற்று வலின்னா அப்புறம் எப்படி? சரி சரி, நான் சொல்கிறதெல்லாம் நல்லா மனசில் வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். துத்தி இலை 5-6, வேப்பங்கொழுந்து, 2 மிளகு, 1 பல்லு பூண்டு, அப்புறம் சுக்கு, இது எல்லாத்தையும் பெருங்காயத்தோடு வச்சு நல்லா இழைச்சி கொஞ்சம் கருப்பட்டியும் போட்டுக்க. அது அந்த கமருக்கட்டு மாதிரியே வரும். ஒரு சுத்தம் பண்ண வேப்பங்குச்சியில் சொருகி எல்லாத்தையும் திங்க சொல்லு. இதுதான்டா கமருக்கட்டுன்னு குடு, நல்லா திங்கட்டும், இந்த கீரை பூச்சி எல்லாம் போயிடும் அப்படின்னு. இன்னும் என்னமோ தயங்கி நின்னா ஊன்னுட்டு என்னடின்னு கேட்டேன். நாக்கு பூச்சி இருக்குமோன்னு நினைக்கிறேன் அத்தை அப்படின்னா. அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்குது. நீங்கள்லாம் மாம்பழம் வாங்குறீங்கல்ல, தோலி என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க, உள்ளே இருக்கிறத சாப்பிடுவீங்க. இந்த கொட்டையை அதை தூக்கி போட்டுறாதீங்கப்பா, அதை பாட்டு மொட்டை மாடியில் காய வச்சு வைங்க. அது உள்ளே இருக்கிற பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெல்லத்தோட உருட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நாக்கு பூச்சி இருக்கவே இருக்காது, ஓடி போயிடும். சரி, யார் வீட்டு பிள்ளைகளுக்கு இப்படி பூச்சியும் புழுவுமா இருக்குது? உங்கள் அக்கா தங்கச்சி வீட்லையான்னு கேட்டேன். அவ சொல்கிறா, இல்லை உங்கள் பேரம் பேத்திக்குதான்னு. இது எப்படி? தன் முதுகு ஒரு போதும் தனக்கே தான் தெரியாது, பிறரை தான் நையாண்டி பேசுகின்ற உலகம் இது. சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா? இதுதான் என் வீட்டு ரகசியம். என் வீட்டு பிள்ளைகளுக்கே பூச்சியும் புழுவுமா இருந்திருக்கு. சரிதான், போய் பிள்ளைகளுக்கு முதல்ல இந்த மருந்தெல்லாம் கொடுன்னேன். ஊன்னு கேட்டுக்கிட்டு போனவ திருப்பி தயங்கிக்கிட்டே நின்னா. என்ன எல்லாத்தையும் தவணை முறையில் தான் கேட்பியோ, ஒட்டு மொத்தமாக கேட்டு தொலையேன் அப்படின்னு சொன்னேன். இல்லத்த, அதுகளுக்கு உடம்புல சிவப்பாக கொப்பளமாக இருக்குது, சூட்டு கொப்பளமோ என்னவோ, அதுக்கும் ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா. இதை முதல்லையே சொல்ல வேண்டியது தானே. என்னதான் இருந்தாலும் அந்த மாமியார் தனம் வந்துடுது பாருங்க. அப்போ சொன்னேன், கிராம்பை எடுத்துக்க, நல்லா பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் இப்படி மையாக குழைச்சி சாந்து மாதிரி வரும், அதை அந்த புண்ணு மேலே வெய்யி பட்டுடும். கிராம்பு தான் இருக்காதே உன் வீட்டில்? பரவாயில்ல, வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை எடுத்து நசுக்கி நுங்கு தண்ணியை போட்டு நல்லா கலந்து அந்த புண்ணு மேலே போடு, சரியா போயிரும்னே. அவள் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு போயிட்டா. போனவ பார்த்த பார்வைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அடி போடி பைத்தியக்காரி, நாரியாதவளா சின்னஞ்சிறுசா. மும்புட்டு நேரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவாளுங்க, அப்புறம் அங்கே போய் நம்மளை பைத்தியக்கார பட்டம் கட்டுவாளுங்க. பரவாயில்ல, நாம் சொல்கிறத சொல்லிவிடுவோம், கேட்டால் கேட்டுக்கிறட்டும், விட்டா விடட்டும். நீங்கள் ஆனால் கேட்டுக்கிடுவீங்க, அது எனக்கு நிச்சயமாக தெரியும்.